ஹாய் கேஸ், நம்ம இந்த வீடியோவில் எப்படி பார்க்கணும்னா ஹவு டு லேர்ன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். அதாவது அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து எப்படி கற்றுக்கிறது, அதை பற்றி தான் இந்த வீடியோவில் இன் அண்ட் அவுட் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறேன். இந்த வீடியோவில் போகிற முன்னாடி நம்ம சேனல் பார்த்தீங்கன்னா மேக் மணி ஆன்லைன் அண்ட் அஃபிலியேட் மார்க்கெட் ரிலேட்டட் நிறைய ஜென்யூனான இன்ஃபர்மேஷன் வந்து ப்ரொவைட் பண்ணுவோம். உங்களுக்கு இதில் இன்ட்ரெஸ்ட் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனல் வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்கள் போகலாம். இப்போ அஃபிலியேட் மார்க்கெட் வந்து எப்படி கற்றுக்கிறேன்னு நிறைய ஆன்லைன் போர்ட்டல் இருக்குது. உதாரணத்துக்கு நீங்கள் யூடியூப்னு ஒன்று இருக்குது. யூடியூப்பில் போய்ட்டு நிறைய அஃபிலியேட் மார்க்கெட்டிங், நீங்கள் ஒரு தமிழில் இருந்தால் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தமிழ்னு போடுங்க, நிறைய வீடியோஸ் வரும், வீடியோஸ் பார்க்கலாம். ஓகேங்களா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறைய வீடியோஸ் வரும், இந்த வீடியோ பார்த்து கற்றுக்கலாம். அதர்வைஸ் பார்த்தோன்னா இப்போ கூகுளில் போய்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் போனீங்கன்னா நிறைய பிளாக்ஸ் அந்த கண்டென்ட் வரும், இதை கன்சியூம் பண்ணி கற்றுக்கலாம். ஓகேங்களா? இந்த மாதிரி ஏகப்பட்ட வழிஸ் இருக்குது. இந்த மாதிரி வழியிலெல்லாம் கற்றுக்கிற விட நான் சொல்கிற ஒரு வழியில் கற்றுக்குங்க. இந்த மாதிரி வழியில் வந்து அதாவது நீங்கள் வந்து இது கூகுளில் போய்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன, அது எப்படி பண்ணுறேன்னு கற்றுக்கிட்டு நீங்கள் வந்து பண்ண ஆரம்பிங்க. ஓகேங்களா? அஃபிலியேட் மார்க்கெட்டிங்கிறது ஒரு தியரி சப்ஜெக்ட் கிடையாது, இட்ஸ் அ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நிறையா ட்ரையல் அண்ட் எரர் ஃபெயிலியர் பண்ணால் தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். ஓகேங்களா? இந்த மாதிரி யூடியூப்பு, கூகுள் இதிலெல்லாம் போய்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் என்ன ஏதுன்னு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு உதாரணத்துக்கு நீங்கள் ஒரு எல்லாமே ஓரளவு கற்றுக்கிட்டு நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிகினராக இருந்தீங்கன்னா அமேசானில் உங்களுடைய அஃபிலியேட் ஓப்பன் பண்ணிக்கோங்க. ஏன்னா இட் இஸ் ஒன் ஆஃப் த பெஸ்ட் ஆப்ஷன் ஃபார் பிகினர்ஸ். ஓகேங்களா? இப்போ ஜாயின் பண்ணிவிட்டு நீங்கள் ஒரு நிச்சயை சூஸ் பண்ணிக்கோங்க. நிச்சயம்னா என்னென்னா உங்களுக்கு இப்போ ஃபிட்னஸ், ஹெல்த்து, புக்ஸு, இந்த மாதிரி நிறைய கேட்டகரி பாருங்கள். இதெல்லாம் நிச்சயம் உங்களுக்கு எந்த நிச்சயம் வந்து ரொம்ப பிடிக்குமோ அதுக்கு தகுந்தாப்பில் நிச்சயம் சூஸ் பண்ணிக்கோங்க. உதாரணம் பார்த்தீங்கன்னா நான் புக்ஸுன்ற ஒரு நிச்சயம் சூஸ் பண்ணேன், அதாவது புத்தகங்கள் நிச்சயம் சூஸ் பண்ணுறேன். அப்படி சூஸ் பண்ணிவிட்டு அந்த புக்ஸ் ரிலேட்டடாக வந்து நீங்கள் ஒரு யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணுங்கள். யூடியூப் சேனல் க்ரியேட் பண்ணி உங்களுக்கு புக்ஸ் ரிவ்யூ போடுங்க. ஓகேங்களா? புக்ஸை பற்றி ரிவ்யூ போட்டு அந்த ரிவ்யூ கீழே டிஸ்கிரிப்ஷனில் உங்களோட அஃபிலியேட் லிங்க்ஸை கொடுங்க யூடியூப் சேனலில். இல்லையா கூகுளில் பண்ணுறீங்களா, கூகுளில் ஒரு வெப்சைட் ஆரம்பித்து ஃப்ரீயாகவே பிளாகர் இந்த மாதிரி ஆரம்பித்து நீங்கள் அதில் வந்து அந்த புக்ஸை பற்றி ரிவ்யூ வச்சு அந்த ரிவ்யூ ஆர்டிக்கலாக போஸ்ட் பண்ணுங்கள். உங்களால் பெய்ட் பண்ண முடியும்னா கூகுளில் போய்ட்டு டொமைன் ஹோஸ்டிங் வாங்க. இந்த வீடியோ கீழே வந்து பெஸ்ட்டு டொமைன் அண்ட் ஹோஸ்டிங் சர்வீஸை வந்து போடுறேன், அதை யூஸ் பண்ணி பர்ச்சேஸ் பண்ணிக்கோங்க, உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஓகேங்களா? இந்த மாதிரி நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் பண்ணிங்கன்னா தியரியாக கற்றுக்கிட்டே இருந்தீங்கன்னா வேலைக்கு ஆகாது. நீங்கள் இந்த மாதிரி எவ்வளோ தியரியாக படித்தாலும் வேலைக்கு ஆகாது. நீங்கள் உங்களுக்கு ப்ராக்டிக்கலாக கற்றுக்கணும். ஓகேங்களா? 2 சோர்ஸ் மூலமாக அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இது பண்ணி பார்க்கலாம், இது யூட்டிலைஸ் பண்ணி பார்க்கலாம். ஒன்று பார்த்தீங்கன்னா கூகுள், இன்னொன்று யூடியூப். யூடியூப் தான் லார்ஜஸ்ட் செகண்ட் சர்ச் இன்ஜின், கூகுள் வந்து ஃபஸ்ட்டு லார்ஜஸ்ட் சர்ச் இன்ஜின். ஓகேங்களா? நீங்கள் கூகுளில் ட்ரை பண்ணுறதா இருந்தால் ஒரு பிளாகோ ஒரு வெப்சைட்டோ இதை க்ரியேட் பண்ணிவிட்டு அதை ப்ரொமோட் பண்ணுறேங்க. ப்ரொமோட்னா என்னென்னா உங்களுடைய ஆர்டிக்கலை வந்து அடுத்தவங்கள்ட்ட கொண்டு போய் சேர்க்குறது தான் ப்ரொமோட். இல்லை வந்து உங்களுக்கு கஸ்டமர் இருந்துச்சுன்னா யூடியூப்பில் ஒரு வீடியோ மேக் பண்ணுங்கள். வீடியோஸ் மேக் பண்ணி அந்த வீடியோஸ் வந்து ஆடியன்ஸுக்கு ப்ரொமோட் பண்ணி அந்த வீடியோஸ் மூலமாக உங்களோட அஃபிலியேட் ப்ராடக்ட் வந்து ப்ரொமோட் பண்ணுங்கள். நான் வீடியோஸ் எப்படி க்ரியேட் பண்ணுறது, அது மூலமாக எப்படி அஃபிலியேட் ப்ராடக்ட் ப்ரொமோட் பண்ணி ஏகப்பட்ட வீடியோஸ் போடுறேன். இந்த வீடியோக்கில் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிளேலிஸ்ட்னு ஒரு பிளேலிஸ்ட் இருக்கும், அதை போய் செக் பண்ணி பாருங்கள், நிறையா தெரியும். ஓகேங்களா? நிறைய பேர் பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட்டிங் வந்து தியரியாக கற்றுக்கிருக்காங்க. தியரியாக பண்ணுறதுனால என்னென்னா அவங்க வந்து படிச்சுக்கிட்டே தான் இருப்பாங்க, அவங்க வந்து யூட்டிலைஸே பண்ணி பார்க்க முடியாது. நீங்கள் ஒரு நாளைக்கு ஒரு சின்ன விஷயத்தை படிக்கிறீங்கன்னாலும் அந்த விஷயத்தை போய் உங்கள் இதில் வந்து அப்ளை பண்ணி பாருங்கள். அப்ளை பண்ணால் தான் உங்களுக்கு வந்து அதில் வந்து அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் தெரியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் இஸ் நாட் அ தியரி சப்ஜெக்ட். ஓகேங்களா? நான் எல்லாத்துக்குமே சொல்கிறேன் தான், இது வந்து தியரியாக லேர்ன் பண்ணணும்னு நினச்சேன்னா கண்டிப்பாக கடைசி வரைக்கும் நீங்கள் லேர்ன் பண்ண மாட்டீங்க. அஃபிலியேட் மார்க்கெட்டிங் நீங்கள் புதுசாக இன்றைக்கி என்ன விஷயங்கள் கற்றுக்கிறீங்களோ அதை வந்து ப்ராக்டிக்கலாக இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். உதாரணத்துக்கு பார்த்தீங்கன்னா நான் வந்து பார்த்தீங்கன்னா அஃபிலியேட் மார்க்கெட் ஒரு பேர் சொல்கிறேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ன்னு போட்டு ஒரு விஷயத்தை கற்றுக்கிறேன். ஓகேங்களா? கூகுளில் போய்ட்டு அஃபிலியேட் மார்க்கெட்டிங் டிப்ஸ்ன்னு போட்டால் லாட் ஆஃப் ஆர்டிகல்ஸ் வரும். அந்த ஆர்டிகல்ஸ்லாம் நம்ம படிப்போம். ஓகேங்களா? ஸோ அதுக்கு இந்த ஒரு 5 டிப்ஸ் சொல்லியிருக்காரு, அதை கிளிக் பண்ணி பார்க்கணும். இந்த ஃபஸ்ட்டு பாயிண்ட் எடுத்துக்கிறோம், ஸ்டார்ட் யுவர் வாட் யூ பெஸ்ட். அப்படின்னா என்னென்னா உங்களுக்கு வந்து எது பிடிக்குமோ அதை ஸ்டார்ட் பண்ணுங்கள். உங்களுக்கு வந்து இப்போ வந்து எக்ஸசைஸ் பண்ணுறதுனா ரொம்ப பிடிக்கும், உடம்பு ஹெல்த்தி வச்சுக்கிட்டா ரொம்ப பிடிக்குமா, அது சம்மந்தமாக நிச்சயம் சூஸ் பண்ணி தம்பிள்ஸு இந்த மாதிரி சூஸ் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. அதாவது நீங்கள் வந்து படிச்சுக்கிட்டே இல்லாமல் ஆரம்பிச்சிருங்க அப்படின்னு சொல்கிறாரு. ஓகேங்களா? இப்போ வந்து நான் வந்து இந்த விஷயத்த வந்து படிச்சிருக்கேன், அஃபிலியேட் மார்க்கெட்டிங் லேர்ன் பண்ணுற படிச்சிருக்கேன். இது வந்து படிச்சுட்டு அப்படியே விட்டேன்னா இது எந்த யூஸுமே கிடையாது. நம்ம படித்த விஷயத்த நம்ம அப்ளை பண்ணி பார்க்கணும். இப்போ ஃபிட்னஸமாக நான் இது பண்ணுவேன், ஒரு யூடியூப் சேனல் ஆரம்பிச்சு அந்த யூடியூப்பில் போயிட்டு நான் இந்த தம்பிள் தான் யூஸ் பண்ணுறேன், இது வந்து இவ்வளோ கேஜி தம்பிள், இதில் வந்து இப்போ ஒர்க் பண்ணால் இவ்வளோ மசில்ஸ் ஆகும் அப்படின்னு உங்கள் மசில்ஸை ஷோ பண்ணி காமிக்கிறது. இந்த மாதிரி நீங்கள் வந்து ப்ராக்டிக்கலாக நீங்கள் பண்ணால் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டில் ஜெயிக்க முடியும். மற்றபடி நீங்கள் தியரியாக
லேர்ன் பண்ணிகிட்டே இருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்க முடியாது. இது என்னோட பர்சனல் ஒப்பீனியன். ஓகேங்களா? நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கணும்னு நினச்சின்னா நீங்கள் படித்த விஷயத்தை அப்ளை பண்ணி பாருங்கள். அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். இதை அப்ளை பண்ணுறதுக்கான 2 பெஸ்ட்டு பிளாட்ஃபார்ம் என்னென்னா கூகுள் அண்ட் யூடியூப். யூடியூப்பில் ஒரு வீடியோஸ் கிரியேட் பண்ணி அப்லோட் பண்ணி பாருங்கள். அப்படி இல்லையா கூகுள் வந்து பிளாகரு இந்த மாதிரி ஃப்ரீ யூஸ் பண்ணி பண்ணுங்கள். அப்படி இல்லையா அமௌண்ட் பே பண்ணி டொமைனோ ஹோஸ்டிங் அதை வாங்கி அதில் ட்ரை பண்ணி பாருங்கள். இது ரெண்டும் உங்களுக்கு மூணாவது ஒரு மெத்தட் இருக்குது, சோசியல் மீடியாஸ். இப்போ நம்ம எல்லாருமே பார்த்தோன்னா ஃபேஸ்புக்கு, ட்விட்டரு, இன்ஸ்டாகிராம் இந்த மாதிரி நிறையா சோசியல் மீடியாஸ் யூஸ் பண்ணியிருக்கோம். இந்த மாதிரி சோசியல் மீடியாஸில் போய்ட்டு உங்களுடைய அஃபிலியேட் லிங்க்ஸை வந்து ப்ரொமோட் பண்ணி அதன் மூலமாக கற்றுக்கலாம். நீங்கள் வந்து லிங்கை டேரெக்டாக ப்ரொமோட் பண்ணாமல் இந்த மாதிரி நீங்கள் ஸ்டடி பண்ணுறீங்க பாருங்கள். இப்போ நீங்கள் வந்து சோசியல் மீடியாவுக்கு போய் உங்கள் அஃபிலியேட் மார்க்கெட் ப்ரொமோட் பண்ணணும்னு கூகுளில் போய் டைப் பண்ணுங்கள். ஹவு டு ப்ரொமோட் மை அஃபிலியேட் ப்ராடக்ட் இன் சோசியல் மீடியா டைப் பண்ணுங்கள். இங்கே வெளியே ஏகப்பட்ட ரிசல்ட் வரும். இந்த ரிசல்ட்டெல்லாம் படித்து கற்றுக்கோங்க. படிச்சுட்டு சோசியல் மீடியாஸில் அப்ளை பண்ணுங்கள். படிச்சுட்டு அப்படியே விட்டேன்னா கண்டிப்பாக வேஸ்ட்டு. படிச்சுட்டு நீங்கள் போய் அப்ளை பண்ணால் தான் நீங்கள் வந்து அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிற முடியும். அஃபிலியேட் மார்க்கெட்டிங் தியரி சப்ஜெக்ட் கிடையாது, இட் இஸ் அ ப்ராக்டிக்கல் சப்ஜெக்ட். ஸோ நீங்கள் லேர்ன் பண்ணுற விஷயத்தை அப்ளை பண்ணுங்கள். அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகுங்க, திரும்ப அப்ளை பண்ணுங்கள், அப்ளை பண்ணி ஃபெயில் ஆகுங்க. இந்த மாதிரி ஃபெயில் ஆகி தான் கற்றுக்கிற முடியும். திஸ் இஸ் த பெஸ்ட் ஃபார் லேர்ன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். நான் இந்த முறையில் தான் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் கற்றுக்கிட்டேன். நீங்கள் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் படிச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னா கடைசி படிச்சுக்கிட்டே இருப்பீங்க. ஒன்ஸ் நீங்கள் எப்போ ஃபீல்டில் என்ட்ரு ஆகிறீங்களோ அப்போ தான் நீங்கள் வந்து சக்ஸஸ் பண்ண முடியும். பெஸ்ட் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பிகினர் ப்ரோக்ராம் அமேசான். நீங்கள் ஒரு இன்டர்மீடியேட் இருந்தீங்கன்னா கமிஷன் செக்ஷன், கிளிக் பேக் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. இல்லை அட்வான்ஸ் லெவலில் இருக்கீங்கன்னா அட்வான்ஸ் லெவல் ஹோஸ்டிங், இந்த வெப் ஹோஸ்டிங் அந்த மாதிரி சூஸ் பண்ணிக்கோங்க. தீஸ் ஆர் தி பெஸ்ட் பிளாட்ஃபார்ம் ஃபார் யுவர் அஃபிலியேட் மார்க்கெட்டிங். செகண்ட் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பிடிச்ச நிச்சயம் சூஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு ஃபிட்னஸில் ஆரம்பிச்சுன்னா ஃபிட்னஸ் சூஸ் பண்ணிக்கோங்க. பணம் தர்றாங்கன்றக்காண்டி உங்களுக்கு தெரியாத ஒரு ஃபீல்டை சூஸ் பண்ணாதீங்க, கண்டிப்பாக உங்களால் போஸ்ட் பண்ண முடியாது. திஸ் இஸ் ஃபார் ஹவு டு லேர்ன் அஃபிலியேட் மார்க்கெட்டிங் பெஸ்ட் வே. எனக்கு தெரிஞ்ச பெஸ்ட் வே அஃபிலியேட் மார்க்கெட்டிங் எப்படி லேர்ன்னு சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக அந்த வீடியோ லைக் பண்ணுங்கள். இதை தவிர்த்து உங்களுக்கு ஏதாச்சும் வேறு வழியில் வந்து எப்படி ஹெல்ப் பண்ண தெரியும் அப்படின்னா இருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு கமெண்ட் பண்ணுங்கள், நான் அதை பார்த்து கற்றுக்கிறேன். நீங்கள் ஒரு அஃபிலியேட் மார்க்கெட்டரில் மேக் பண்ணி ஆன்லைனில் உங்களுக்கு ஆர்வம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணுங்கள். We provide valuable information. Thanks for watching.